ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை வெள்ளை முடி அதிகமாக இருக்கிறவங்களும் சரி, முடி வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் சரி, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அப்படி என்னென்ன இன்க்ரீடியண்ட் இதில் சேர்த்துருக்கேங்கிறத வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஆயிலில் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப முக்கியமானது. அதில் முதல்ல நம்ம ரோஸ்மேரி எடுத்திருக்கோம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதனால் இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த கரிஞ்சீரகத்தோடு நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது வேம்பாலம் பட்டை தாங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையே கிடைக்கும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு 300 கிராம் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பித்தோடனையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை அதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க சூடு பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேர் சேர்த்துக்கலாங்க. வெட்டி வேர் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா வாசனையாகவும் இருக்கும். தலையில் இருக்கிற சூட்டை குறைச்சி முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பொடியாக சேர்க்க போகிறோம். அந்த பொடி என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அவுரி பொடி. இந்த அவுரி பொடி முடியை கருமையாக வச்சுருக்கிறதுக்கு உதவுங்க. கூடவே வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அது கூடவே நெல்லிக்காய் பொடி நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ரோஜா இதழ் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் நம்ம நாட்டு மருந்து கடைகள்லேயே தாராளமாக கிடைக்கும். வேணுங்கிற அளவு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக சேர்க்கறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதோட சூடு உள்ளே இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகளை உள்ளே சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹேர் ஆயில் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த சூட்லேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் முடியில் இருக்கிற ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே க்யூர் பண்ணும். அப்படியே நம்ம அதை மூடி போடாமல் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாங்க. அடுத்த நாள் நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க எண்ணெய் தயாராகிருக்கும். இப்போ பாருங்கள், இதை உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன். நம்ம வேம்பாலம் பட்டை சேர்த்ததுனால தாங்க இந்த ரெட்டிஷ் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம பொடி வகைகளை கண்டிப்பாக சேர்க்கறதுனால முடி வளர்ச்சி அதிகமாகிறது மட்டும் இல்லைங்க, நரைமுடி வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும். அதுபோக நரைமுடி வந்தவங்க இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. மேற்கொண்டு நரைமுடி பரவாமல் இருக்கும். இருக்கிற முடியை நமக்கு கருமையாக மாற்றி கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன காய்ச்சிற முறை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயை நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. அப்படி இல்லைன்னா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி 2 மெத்தட்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.